இங்க ஒரு குட்டி பொண்ணு ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்ததா சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அவளுடைய ரிப்போர்ட் கார்டு எடுத்துட்டு வந்து காமிக்கிறா. அந்த ரிப்போர்ட் கார்டை பார்த்தா அவளுடைய பேரண்ட்ஸுக்கு உண்மையிலேயே இது நம்ம குழந்தை தானா இல்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து மாத்தி தூக்கிட்டு வந்துட்டோமான்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க. ஏன்னா அந்த குட்டி பொண்ணுடைய அப்பா ஒரு காலத்துல பெரிய ரவுடி கேங் லீடரா இருந்திருப்பாரு. அவளுடைய அம்மாக்காரங்க அடங்காத பொண்ணா சரியான சண்டைக்காரியா இருந்திருப்பாங்க. எப்படி படிப்பே வராத ரெண்டு பேருக்கும் இந்த அளவுக்கு எப்படி புத்திசாலியான பொண்ணு பிறந்திருக்காளேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த பொண்ணு பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஏமா ஸ்கூல்ல உன்னை யாராவது மிரட்டினாங்களான்னு அப்பா கேட்க இல்லன்னு சொல்றா. ஆமா நீ ஸ்கூல்லாம் கட்டடிக்க மாட்டியான்னு அம்மாக்காரங்க கேட்க எனக்கு படிக்கிறதா பிடிக்கும்னு அசால்ட்டா சொல்லிட்டு போறா அந்த குட்டி பொண்ணு. மறுநாள் அந்த குட்டி பொண்ணுடைய அப்பா அவளை டாட்டூ கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு டாட்டூ குத்திக்க சொல்றாரு. ஆனா இந்த குட்டி பொண்ணு எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறா. அம்மாக்காரங்களும் கேம் விளையாட கூட்டிட்டு போயிட்டு கேம் விளையாடுமான்னு சொன்னா எனக்கு ஹோம்ஒர்க் தான் முக்கியம்னு சொல்லிடுறா. கடைசியில அவ விருப்பத்தை புரிஞ்சுக்கிட்டு அவளை படிக்க விட்டுறாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் ஹை ஸ்கூல்ல ஜாயின் பண்றா. அவங்க அப்பா தான் அவளை பைக்ல கூட்டிட்டு போயிட்டு டிராப் பண்றாரு. அவங்க அப்பா பார்த்தா மத்த ஸ்கூல் மேட்லாம் அவர் ரவுடின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவளை அவாய்ட் பண்றாங்க. இவகிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. ஆனா அதை பத்திலாம் இந்த பொண்ணு கவலைப்படல. எப்போதும் போல நல்லா படிச்சு இந்த ஸ்கூல்லயும் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்லயே ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறா. அது மட்டும் இல்லாம மத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லி கொடுத்ததெல்லாம் அவங்களுமே இவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் மீட்டிங் தான் நடக்குது. பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு அவங்க அம்மா தான் வராங்க. அவங்க அம்மாவோட கெட்டப்ப பார்த்துட்டு டீச்சரே ஷாக் ஆகுறாரு. பொண்ணு இவ்வளவு அமைதியா ஒழுக்கமா இருக்கு, ஆனா அம்மாக்காரங்க இப்படி இருக்காங்கன்னு நினைச்சு அங்கேயே அந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் மார்க்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாரு. அதை கேட்ட மத்த பேரண்ட்ஸ் எல்லாம் உங்க பொண்ணு எப்படி இந்த அளவுக்கு நல்லா படிக்கிறா, எப்படி படிக்க வைக்கிறீங்கன்னு கேட்க அதுக்கு இவங்களும் நான் இது வரைக்கும் அவளை படின்னு சொன்னதே இல்லைன்னு சொல்லிட்டு அசால்ட்டா சொல்லிட்டு போறாங்க. இப்படி அவ நல்லா படிக்கிறதெல்லாம் அவளை பார்த்து ஒரு பையன் பொறாமப்படுறான். அவ இல்லாதப்போ அவன் டெஸ்க்ல போயிட்டு ரவுடி குடும்பத்தோட பொண்ணு இதுக்கப்புறம் இந்த ஸ்கூல்ல படிக்க கூடாது, ஸ்கூல்ல விட்டு போன்னு சொல்லிட்டு நோட் எழுதி வைக்கிறான். அது மட்டும் இல்லாம ஒரு செத்து போன எலியவும் டெஸ்க் மேல வச்சுட்டு போயிடுறான். இதை யார் பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியுமா, யார் மேலேயாவது டவுட் இருக்கான்னு டீச்சர் கேட்க எனக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லைன்னு சொல்லிடுறா. ஆனா உண்மையிலேயே இவளுக்கு யார் பண்ணிருக்கான்னு தெரியுது. ஏன்னா அந்த கையெழுத்து வச்சு இது எல்லாத்தையும் அந்த பையன் தான் பண்ணிருக்கான்னு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டா. ஆனா அந்த பையனை காட்டி கொடுக்காம பரவாயில்லன்ட்டு விட்டுறா. இவனை தொடர்ந்து அவளை டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் இந்த பொண்ணு ஸ்கூல் ஃபோரம்ல ஒரு மேத்ஸ் கொஸ்டினை போஸ்ட் பண்ணி இதை யார் சால்வ் பண்றீங்களோ உங்களுக்கு அந்த பையனுடைய பேரு தெரியும் சொல்ல அவனுமே அதை பார்த்துட்டு அந்த கொஸ்டினையும் சால்வ் பண்றான். பார்த்தா இவனுடைய பேர் தான் வருது. சோ எல்லா விஷயமும் அவளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்பவே எம்பாரசிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவ போட்ட அந்த போஸ்டிங்கோட ஆன்சரை கண்டுபிடிச்சது அந்த பையன் மட்டும் கிடையாது, அந்த கிளாஸ் டீச்சர் தான். ஃபைனலா இந்த டீச்சருக்குமே தெரியுது இது எல்லாத்தையும் அந்த பையன் தான் பண்ணிருக்கான்னு. அதனால அந்த பொண்ணு கூப்பிட்டு இந்த அளவுக்கு அவ ஜீனியஸா இருக்கிறதால அவளை பாராட்டிட்டு இருக்காரு.